வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ் வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அடிக்கடி மனம் மாறுபடும் மன்னரை சேர்ந்து பணி செய்வோர் அவரை மிக நீங்காமலும் நெருங்காமலும் நெருப்பினிடத்து குளிர் காய்பவர் போன்று நடந்து கொள்ளுதல் வேண்டும் என்பது பொருள். செய்தார்க்கு செய்தவினை. ஒரு நாட்டின் மன்னன் யானை மீதமர்ந்து நகர்வலம் சென்று கொண்டிருந்தார். அப்போது கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்த பொழுது மன்னன் அருகில் இருந்த மந்திரியிடம், மந்திரியாரே, ஏனென்று எனக்கு புரியவில்லை, ஆனால் இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்றார். மன்னனின் பேச்சை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனார். மன்னனிடம் விளக்கம் கேட்பதற்குள் மன்னன் அக்கடையை தாண்டி நகர்ந்து விட்டார். அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தார். அந்த கடைக்காரனிடம் யதார்த்தமாக கேட்பது போல வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தார். அதற்கு கடைக்காரன் மிகவும் வருந்தி பதில் சொன்னான். அவன் சந்தனக்கட்டைகளை வியாபாரம் செய்வதாக தெரிவித்த கடைக்காரன், என் கடைக்கு வாடிக்கையாளரே யாரும் இல்லை. கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றனர், சந்தனக்கட்டைகளை முகர்ந்து பார்க்கின்றனர், நல்ல மனம் வீசுவதாக பாராட்ட கூட செய்கின்றனர். ஆனால் யாரும் வாங்குவதுதான் கிடையாது என்று வருத்தத்துடன் சொன்னான் கடைக்காரன். அதன் பின் அவன் சொன்னதை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனார். இந்த நாட்டின் அரசன் சாகும் நாளை எதிர்நோக்கியுள்ளேன். அவன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தனக்கட்டைகள் தேவைப்படும். எனக்கு நல்ல வியாபாரமாகி என் வறுமை தீரும் என்றான் கடைக்காரன். அவன் சொன்னதை கேட்ட மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்னவென்று விளங்கியது. இந்த கடைக்காரனின் கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் எதிர்மறை அதிர்வலைகளை அவனறியாமல் உண்டாக்கி அப்படி சொல்ல வைத்தது என்று உணர்ந்தார் மந்திரி. மிகவும் நல்லவரான அந்த மந்திரி இந்த விடயத்தை சுமூகமாக தீர்க்க உறுதி பூண்டார். தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் அவர் கடைக்காரனிடம் கொஞ்சம் சந்தனக்கட்டைகளை விலைக்கு வாங்கினார். அதன் பின் மந்திரி அந்த கட்டைகளை எடுத்து சென்று அரசனிடம், நேற்று அரசன் சொன்ன அந்த சந்தன மர கட்டைக்காரன் அரசனுக்கு இதை பரிசாக வழங்கியதாக கூறி அதை அரசனிடம் தந்தார். அதை பிரித்து அந்த தங்க நிறமுள்ள சந்தனக்கட்டைகளை எடுத்து முகர்ந்த அரசன் மிகவும் மகிழ்ந்தார். அந்த கடைக்காரனை கொல்லும் எண்ணம் தனக்கு ஏன் வந்ததோ என்று வெட்கப்பட்டார். அரசன் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்தனுப்பினார். அரசன் கொடுத்தனுப்பியதாக வந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட வியாபாரி அதிர்ந்து போனான். அந்த பொற்காசுகளால் அவனது வறுமை தீர்ந்தது. இன்னும் அந்த கடைக்காரன் இத்தனை நல்ல அரசனை தன்னுடைய சுயநலத்துக்காக இறக்க வேண்டும் என்று தான் எண்ணியதற்கு மனதுக்குள் மிகவும் வெட்கப்பட்டு வருந்தினான். அத்துடன் அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாகவும் ஆகி போனான். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேர் சேர்ந்தொழுகுவார். வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.